இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 1971ல ரிலீஸ் ஆன பிக் பாஸ். இந்த படத்தோட ஒன்லைனர் இல்ல கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரோட சித்தப்பா வீட்டுக்கு போற ப்ரூஸ்லி. அங்க போனதுக்கு முன்னாடி அவங்க அம்மாக்கு நான் யாரையும் அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாரு. அங்க போனதும் பல பிரச்சனைகள் வருது. அதை எப்படி ஃபேஸ் பண்றாருன்றத விறுவிறுப்பான கதைக்களத்துல இந்த படத்தை பார்க்க போறோம். சரி வாங்க படத்துக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ப்ரூஸ்லியை காட்டுறாங்க. அவரும் அவர் சித்தப்பாவும் ஒரு படகுல வந்து இறங்குறாங்க. போகும்போதே அவங்க சித்தப்பா ஜில்லுன்னு குடிக்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க பார்த்தா ஒரு 4 பொறுக்கி பசங்க வந்து கலாட்டா பண்ணிருக்காங்க. நம்ம ப்ரூஸ்லி எழுந்திரிச்சு அடிக்க பாக்குறாரு. ஆனா அவர் சித்தப்பா உன் கழுத்துல இருக்க டாலரை பாரு, நீ உங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கன்னு சொன்னதை நம்ம ப்ரூஸ்லி உட்காந்துடுறாரு. அப்ப ஒரு பையன் வேற பண்ணு வித்துட்டு இருக்கான். அவன்கிட்ட இருந்து வேற அந்த பொறுக்கி பசங்க ஒரு 5 பண்ணை வாங்கிட்டு காசை கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்ப ப்ரூஸ்லியோட அத்தை பையன் ஒருத்தவன் என்ட்ரி கொடுத்த மொத்த பையங்களையும் அடிச்சு காலி பண்ணிடுறாரு. அந்த 5 பொறுக்கி பசங்களையும் காலி பண்ணதுக்கு அப்புறம் ப்ரூஸ்லியும் அவர் சித்தப்பாவையும் அந்த அத்தை பையன் கூட்டிட்டு போய் அவர் வீட்டுல வைக்கிறாரு. அங்க பார்த்தா எல்லாரும் ப்ரூஸ்லியோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்குலாம் பெரிய ரோல் இல்லை, அதனால அவங்களுக்குலாம் பேர் வைக்க வேணாம், ப்ரூஸ்லியோட ஃப்ரெண்ட்ஸ்னே இந்த படத்துல நான் கூப்பிட்டுறேன் அவங்களெல்லாம். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு இன்ட்ரோ. இவங்க இந்த அத்தை பையனோட இப்போ தங்கச்சி தான். ஸோ இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி. அதே மாதிரி ப்ரூஸ்லிக்கு வந்து முறை பொண்ணு. ஸோ அதனால அப்படிதான் அவங்க இனிமேட்டு நான் அவங்களை ஹீரோயின்னே கூப்பிடலாம். இப்போ ப்ரூஸ்லி உள்ள போனதும் ஹீரோயின் வேற சைட் அடிச்சுட்டு இருக்காங்க நம்ம ப்ரூஸ்லியை. இப்போ ப்ரூஸ்லியோட சித்தப்பா ஏன் ப்ரூஸ்லி இங்கே கூட்டு வந்தாருன்னா, அவருக்கு ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரியில் வேலை வாங்கி தர சொல்லி. அதனால இப்போ ஐஸ் ஃபேக்ட்ரிக்கு எல்லாரும் போகிறாங்க. அங்கே போயிட்டு ப்ரூஸ்லி அங்கே இருக்க மேனேஜர் கிட்ட இன்ட்ரோ பண்ணுறாங்க. அதே மாதிரி மேனேஜரும் இந்த வாரத்துல நீ சேர்ந்துக்கோன்னு சொல்லிடுறாரு. ப்ரூஸ்லி போய் இன்னொரு ஒரு மேலதிகாரி மாதிரி ஒருத்தவர்கிட்ட பேசுறாரு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேனேஜர் வந்து ஒரு ட்ரக் டீலிங் பண்ணிருக்கான். அதாவது இவனுக்கும் மேலே இருக்க, அதாவது இந்த ஐஸ் ஃபேக்ட்ரிக்கே மொத்தத்துக்கும் ஓனரான பையன்கிட்ட. ஏன்னா இவன் ஒரு ட்ரக் டீலர் தான் எல்லாருமே இந்த படத்தில். நைட்டு நேரத்தில் ப்ரூஸ்லியும் அவனோட அத்தை பையனும் நடந்து வராங்க. அப்போ ஒரு பொண்ணு வெளியில் அழுதுட்டு இருக்க பார்க்குறாங்க. ஏன் அழுவுறன்னு கேட்டதுக்கு, என் புருஷன் வீட்டில் இருந்து எல்லா காசையும் எடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு கேசினோ மாதிரி ஒரு கடையில் வச்சு எல்லாத்தையும் பெட்டு கட்டி தோற்று போயிட்டாருன்னு அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கு. நம்ம ப்ரூஸ்லியும் அவனோட அத்தை பையனும் உள்ளே போய் மொத்த பையங்களையும் பிடிச்சி கல்பிரிண்ட், அதாவது ஏமாத்துறதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக வருது. எல்லா பிரச்சனையும் முடிச்சது வெளில வந்து அந்த அத்தை பையனும் அந்த பொண்ணு காசுலாம் கொடுக்குறான். இனிமேட்டாவது காசெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்கன்னு. அப்புறமா நம்ம ப்ரூஸ்லி அத்தை பையனு போகும்போது ஒரு 4-5 ரவுடி பசங்க வந்துடுறாங்க. யாரோட கேசினோவை காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ப்ரூஸ்லியோட அத்தை பையன் விடுவானா? 10 ஸ்டெப்பை போட்டு எல்லாரையும் பதற விட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ப்ரூஸ்லிக்கு கையெல்லாம் நரன்னு சொல்லுது. ஒரு 2 பேர் 2 குத்து தாங்க குத்துவான். அதுக்குள்ளேயும் ப்ரூஸ்லி கிட்ட அடி வாங்கின அடுத்த நிமிஷமே சுருண்டு விழுதுறானுங்க அந்த 2 பயலுங்களும். சண்டையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அத்தை பையன் வந்து, ஏய் செம்மையா சண்டை போடுறியடா, எங்கடா கத்துக்கிட்டேன்? நான் ஒரு தடவை கத்துக்கிட்டேன் ஒரு மாஸ்டர் கிட்டன்னு அவரும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து இனிமேல் சண்டையே போட மாட்டேன், எங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன்னு அங்கேயும் சொல்றாரு. அடுத்த நாள் காலையில ஆகுது. ஹீரோயின் வந்து எல்லாரும் எழுப்பி விடுறா. எல்லாரும் ஐஸ் ஃபேக்டரிக்கு போங்க, வேலைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு எல்லாரையும் கிளப்பி விடுறாங்க. எல்லாரும் கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரூஸ்லி போய் அவர் சித்தப்பாவை ட்ராப் பண்றாரு. அவர் சித்தப்பா வேற பல லெக்சர் கொடுத்துட்டு இருக்காரு. சண்டையே போடக்கூடாது, உங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. இவர் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்ல நம்ம ப்ரூஸ்லி சரி சித்தப்பான்னு சொல்லிட்டு அவர் அமுச்சு விட்டுறாரு. அவரும் போட்ல கிளம்புறாரு. இப்போ நம்ம ப்ரூஸ்லி அவரோட ஐஸ் ஃபேக்டரி கிளம்பிட்டு இருக்காரு. போற வழியில அந்த அத்தை பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோயினை வந்து வம்பு இழுத்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ப்ரூஸ்லி வந்ததுனால அவ போய் ப்ரூஸ்லி பின்னாடி ஒழிச்சிக்கிறா. அப்புறம் வம்பு இழுத்து அவன் ஓடி போயிடுறான். இப்போ நம்ம ப்ரூஸ்லியே போய் ஐஸ் ஃபேக்டரியில் நிற்கிறாரு. ஐஸ் ஃபேக்டரியில் வேலை நாளே, அதுவும் கொஞ்சம் டைம் லேட்டாக வேற வந்துட்டாரு. அவர்கிட்ட கையெழுத்து சிரிச்ச முகத்தோடய எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அப்புறம் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் தடவையே ஒரு ஐஸ் கடியை தள்ளும்போது அது போய் உடஞ்சி விழுந்துருது. ஸோ அங்கேயே ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுது. அதுவும் இல்லாமல் அங்கே அந்த ஐஸ் கட்டிலேருந்து ஒரு பேக்கெட் வருது. அது என்னன்னு 2 பேர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தன் வந்து அதை பிடிங்கி வச்சுக்கிறான். நம்ம ப்ரூஸ்லி வந்து இது ஏன் தப்பு, மன்னிச்சிருங்கன்னு சொல்ல ப்ரூஸ்லியோட மூஞ்சிலே ஒன்று பலார்னு விடுறான். நம்ம ப்ரூஸ்லி இன்னொரு தடவை அடிக்க வரும்போது அப்படியே கையை பிடிச்சிடுறான். அப்போ ப்ரூஸ்லியோட அத்தை பையன் வந்து ஜாக்கிரதை, தொலைச்சிருவேன், சாவடிச்சிருவேன்னு அவனை மிரட்ட அவனும் மிரண்டு போயிடுறான். ஐயப்பா என்னடா ஒரு கையை வச்சதுக்கு ஏன்டா இப்படியெல்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு அவன் மிரண்டு போய் நிற்கிறாங்க. அப்போ இவங்களை பார்த்துருக்க அந்த சூப்பர்வைசர் இருக்கிறவன் வந்து, என்னடா வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கீங்க, எல்லாரும் வந்து வேலையை பாருங்கடான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. வேலை முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஆனால் அந்த 2 பேக்கெட் பார்த்த பசங்களை மட்டும் பிடிச்சி வச்சிடுறாங்க. மேனேஜர் கூப்பிடுறாங்கன்னு மேனேஜர் ரூமுக்கு போனால் 2 பேருக்கும் 1000 ரூபா போனஸ்ன்னு சொல்லிட்டு 1000 ரூபா 2 பேருக்கும் தனித்தனியாக கொடுக்குறாங்க. வெளில வந்து தான் அந்த மேனேஜர் சிகரெட்டை தூக்கி போட்டு சிக்னல் கொடுக்குறான். 2 பேருமே அங்கேருந்து வந்த ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து போட்டு தள்ளிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. எல்லாரும் வேலைக்கு திருப்பி ஐஸ் ஃபேக்ட்ரிக்கு வராங்க. அப்போ அந்த ப்ரூஸ்லியோட அத்தை பையன் போய் 2 பேர் நேற்று வந்தாங்க மேனேஜரை மீட் பண்ண, ஆனால் திருப்பி அவனுங்க வீட்டுக்கும் வரல. அது மட்டும் இல்லாமல் நைட்டு சாப்பிட கூட அவனுங்க வரல. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்க அங்கே ஒரு பெரிய பிரச்சனை திருப்பியும் நடந்துட்டு இருக்கு. அவன் போய் மேனேஜர்கிட்ட என்ன நடக்குது, என்ன அவனுங்க 2 பேரும் என்ன பண்ணீங்கன்னு ரொம்ப வெட்டாலும் நம்மளோட ப்ரூஸ்லியோட அத்தை பையன் பேசிட்டு இருக்கான். எனக்கு எதுவும் தெரியாது, நேற்று 1000 ரூபா கொடுத்தேன், எங்கேயாவது சரக்கு அடிச்சுட்டு மட்டையா இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரை துரத்தி விட்டுறாரு. இதில் என்னமோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லியோட அத்தை பையனும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ நம்மளோட வில்லன் கோஷ்டியை காட்டுறாங்க. இவன் தான் இந்த எல்லாத்துக்கும் ஓனர், ஐஸ் ஃபேக்ட்ரி, இந்த கஞ்சா கடத்தல் எல்லாத்துக்குமே. பாரான்
வந்து எல்லாருக்கும் என்ன சண்டையாடா போடுறீங்க, நான் சண்டையா போடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குரலே வித்தைய காட்டுறாரு இவரும். இவருக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் இறக்கி எல்லாரையும் எப்படி அவுட் பண்ணி விட்டுறாரு. அப்புறமா வந்து பொண்ணுங்கிட்ட சீனை போட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட பையன் வேற ஒருத்தன், அவன் தான் ட்ரக் டீல் பண்ணது. அது மட்டும் இல்லாம ப்ரூஸ்லியோட அத்தை பொண்ணான ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணதும் அவன் தான். ஏ அப்பா, இவனை இனிமேட்டு வில்லனோட பையனே கண்டினியூ பண்ணலாம். இவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் கண்டென்ட் வரும். இவன் வந்து அப்பா கிட்ட 2000 கேட்டு எப்படியோ அடம் பிடிச்சி வாங்கிட்டு போயிடுறான் 2000 பயப்புள்ள. இப்ப ப்ரூஸ்லியோட அத்தை பையனும் அவனோட இன்னொருத்தவனும் வரான் பாஸை மீட் பண்ணா அப்படின்னு. பாஸும் உள்ள கூப்பிட்டு பேசுனான். அவன் எகத்தலமா பேசுனான். 2 பேரை நீங்க தான் ஏதோ பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வெளில போவான். அடுத்த நிமிஷமே அவனுங்களெல்லாம் ஆளை ஏவி விட்டு கொள்றாங்க. அத்தை பையன் சாப்டர் இங்கேயே க்ளோஸ். இன்னொருத்தவன் வந்தவனையும் துடிக்க துடிக்க கொண்டுறாங்க 2 பேரையும். என்னடா நைட் ஆச்சு இன்னும் வரலேன்னு அந்த அத்தை பையனோட ஃப்ரெண்ட்ஸும் ப்ரூஸ்லி அது மட்டும் இல்லாம ஹீரோயினும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் ஆச்சு வரலன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ப்ரூஸ்லி வந்து எல்லாரும் பெத்துவங்க, நாளைக்கு காலையில பார்த்துப்போ எதுவாக இருந்தாலும் சொல்லி எல்லாரையும் அமுச்சு விட்டுறாரு. நாளைக்கு காலையில வரல எல்லாருமே. ஸோ ப்ரூஸ்லியும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எல்லா இடத்துலையும் போய் தேடிட்டு இருக்காங்க. அப்பயும் எந்த க்ளூவும் கிடைக்கல யாருக்கும். இல்லை போகிற இடத்துலலாம் முட்டு சந்தா தான் இருக்கு. இப்போ போய் ப்ரூஸ்லி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மேனேஜரை போய் பார்க்குறாங்க. அந்த மேனேஜர் காரணம் நம்ம பாஸ் கிட்ட நான் கேட்டேன். வந்து எல்லாரும் வந்து பார்த்தது உண்மைதான் அந்த 2 பேரும். ஆனால் அதுக்கப்புறம் அவர் கிளம்பிட்டாருன்னு சொல்கிறாங்க. இல்லையே அவனுங்க எங்கள் வீட்டுக்கே வரல, என்ன பிரச்சனை, எனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போலீஸ்கிட்டயே அவர் இன்ஃபார்ம் பண்ணுறதா சொல்கிறாரு. இதுக்கப்புறம் எதுவும் பண்ணலன்னா அவரே டேரெக்டாக போய் மேயர்கிட்ட பேசுகிறதா கம்பி கட்டுற வேலையெல்லாம் இவர்கிட்ட சொல்லிருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரு புரட்சி வெடிச்சு எல்லா இடத்துலையும் ஒரே சண்டையாகிட்டு இருக்கு. எல்லாரும் சும்மா சண்டையாக போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ப்ரூஸ்லியால சண்டையும் போட முடியல. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் அவரை தடுத்துட்டு இருக்கு. அப்போ ஒருத்தன் வந்து ப்ரூஸ்லியோட டாலர் மாதிரி இருக்கிறத பிடிச்சி இழுத்துறான். ஏன்னா அதான் அவங்க அம்மாவோட சத்தியத்துக்கான சின்னம். அது கீழே விழுந்த அடுத்த நிமிஷமே ப்ரூஸ்லி எல்லாரையும் பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பஸ் வந்து வேற வேற இறங்குது. அதில் இருக்க ஆளுங்களும் வராங்க. நம்ம ப்ரூஸ்லி அவ்வளோதான், இதுக்கு மேலே கையில் மாட்டினவெல்லாம் அவ்வளோதான், செம்மடி சரவெடி. நம்ம ப்ரூஸ்லி அங்கேயே எல்லா பயிலையும் முடிச்சு விட்டுறாங்க. எல்லாரும் அவ்வளோதான் ஓடி போயிடுறானுங்க ப்ரூஸ்லியோட அடியை தாங்க முடியாமல். இப்போ மேனேஜர் உள்ளே கூப்பிட்டு ப்ரூஸ்லிக்கு பதவி உயர்வு கொடுக்குறாங்க. அதாவது சூப்பர்வைசராக. எல்லாருக்கும் செம்ம சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்துலேயே தொலைஞ்சு போனவங்க எல்லாரையும் மறந்துடுறாங்க. அப்புறமா வீட்டுக்கு வர நம்ம ப்ரூஸ்லி அந்த சந்தோஷமான செய்தியை கேட்டுட்டு அப்போ வந்து காணா போன அத்தை பையனோட தங்கச்சிக்காரி, அதாவது நம்ம ஹீரோயின் வந்து என் அண்ணனை கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்க அப்போ தான் எல்லாருக்கும் இது ஞாபகம் வருது. எல்லாரும் அப்படியே மூஞ்சி தொங்க போட்டுடுறாங்க திருப்பியும். இதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் சொன்னதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் வேற தேம்பி தேம்பி எழுவ ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவங்க அண்ணனை காணும். நம்ம ப்ரூஸ்லி எழுந்திரிச்சு வந்து உன் அண்ணனை நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன், அழுவாதுன்னு சொல்லிட்டு அவரும் போய் தேட ஆரம்பிக்கிறாரு திருப்பியும். அப்புறம் நம்ம ப்ரூஸ்லி வந்து மேனேஜர் கிட்ட கேட்குறாரு. மேனேஜர் வந்து பாஸ் போலீஸ் கிட்ட போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை அப்படியே வந்து ப்ரூஸ்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சொல்கிறாங்க. ஸோ வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லி அந்த மணியை தட்டுறாங்க. எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நைட் ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் கூப்பிடுறா. அப்போ வந்து நம்ம ப்ரூஸ்லி மட்டும் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நம்பரெல்லாம் வேணாம், வெயிட் பண்ணலாம் ப்ரூஸ்லிக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ப்ரூஸ்லி பார்த்தா மேனேஜர் கூப்பிட்டதுனால டின்னருக்கு வந்திருக்காரு. டின்னர் கூட வரல. அவரோட 2 பேர் ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் கேட்க வந்திருக்காரு, ஃப்ரெண்டு அத்தை பையனையும் பற்றி. ஆனால் அவன் வந்து நம்ம பாஸ் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஸ்லிக்கு பொண்ணு சரக்குன்னு அந்த மாதிரி பல தப்பான விஷயங்களை கொடுத்து நம்ம ப்ரூஸ்லி அப்படியே அந்த சரக்குக்கு போதை ஆகி அடிமை மாதிரி ஆயிடுறாரு அந்த இடத்துல. அதுக்கப்புறமா அவர் எப்படியோ கான்சியஸ்னஸ் காலையில் வந்து பார்த்து எழுந்திரிச்சு அவர் வீட்டுக்கு போகிறாரு. போன கையோட வேலைக்கு திருப்பி வர்றாரு. பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நீ நாங்கள் சொன்ன வேலையை செய்கிறத விட்டு போய் மேனேஜரோட சுற்றிட்டு இருக்க, இதெல்லாம் தப்பாக தெரியல உனக்குன்னு சொல்லிட்டு நல்லா உசுப்பேற்றி விட்றாங்க. நம்ம ப்ரூஸ்லியும் நான் என்னடா பண்ணேன், நான் மேனேஜர் கிட்ட தானடா போய் பேசினேன்னு சொல்கிறாரு. என்ன இருந்தாலும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ அவர் பேச்சை கேட்குற மாதிரியே இல்லை. இதுக்கப்புறம் இதை இப்படியே விட்டா வேலைக்காகன்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லி அவரோட பாஸை மீட் பண்ணுறதுக்காக அவரோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போகிறதுக்குள்ளேயே ஒரு 4 நாய் வந்து அவரை கடிச்சு குதிரை பார்க்குது. ஆனால் அவர் எப்படியோ எல்லாத்துலேயும் வந்து எஸ்கேப் ஆகுறாரு. கடைசியாக ஒரே ஒரு நாய் மட்டும் கடிச்சது. அப்போ கரெக்டாக அவரோட பாஸை வந்து தடுத்துடுறாங்க நாய்ங்களை. அப்புறமா உள்ளே போனதோ ப்ரூஸ்லி கிட்ட எப்பங்க நீங்கள் அந்த 2 பேரை காப்பாற்றுவீங்கன்னு அவரோட பாஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அந்த பாஸ் காரணம் உடனே அப்படியே சவுண்டு கொடுக்குறாரு. முதல்ல போய் அவங்க 2 பேரையும் கண்டுபிடிங்க, கண்டுபிடிக்காம வீட்டுக்கே வராதீங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஸ்லி கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அந்த பாஸ் சொல்கிறாரு. அப்போ வந்து அவரோட பையன் அப்பா 2 பேருமே பொம்பளை பொறுக்கி பசங்க. அப்போ வந்து இப்போ தான் நம்மளுக்கு சரியான நேரம், ஹீரோயின் நம்ம கழுத்தி வச்சுக்கலாம் நம்ம சர்வெண்டான்னு சொல்கிறான். அவனும் யோசிக்கிறாரு. அப்புறம் ஓகே சொல்லிடுறாரு. பேசி முடிச்சதான் நம்ம ப்ரூஸ்லி வீட்டுக்கு போகிறாங்க. அவரை பார்த்து யாருமே மதிக்க கூட மாட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்க அவர் ஃப்ரெண்ட்ஸே அவரை மதிக்க மாட்டாங்க, யாருமே மதிக்க மாட்டாங்க. வெறும் ஹீரோயின் மட்டும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட விடாமல் என்னப்பா இன்னைக்கு மேனேஜர் கூப்பிடலையான்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு கடுப்பு ஏற்றிட்டு இருக்காங்க நம்ம ப்ரூஸ்லியை. வெளியில் போகணும்னு நம்ம ப்ரூஸ்லி நினச்சாலும் ரொம்ப அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கானுங்க. நம்ம ப்ரூஸ்லி கடுப்பில் வெளியில் போகும்போது ஹீரோயின் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த பையன் எங்கே தான் போனான், ஏன் தான் தொலைஞ்சான்னு நம்ம ப்ரூஸ்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக நான் அவனை கண்டுபிடிச்சேன் அவனும் நம்ம ப்ரூஸ்லிக்குள்ளே ஒரு வெறி வந்துடுது இப்போ.
இப்போ ப்ரூஸ்லி விசாரணைக்காக போறாரு. அந்த பாஸோட வீட்ல வேலை செய்யற ஒரு பொண்ண பார்த்து விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணும் எப்படி ஒருத்தவனால ஐஸ் கட்டி வித்து பணக்காரனாக முடியும்? அதுல அவன் வந்து கஞ்சா வித்துட்டு இருக்கான்னு சொன்னது தான் நம்ம ப்ரூஸ்லிக்கு தட்டுப்படுது. அப்புறமா அவர் போய் செக் பண்ணியும் பார்க்குறாரு. அதுலயும் கஞ்சா இருக்கு. ஆனா இன்ஃபர்மேஷன் கொடுத்த பொண்ண பாவம் கொன்னு போட்டுடுறாங்க. நம்ம ப்ரூஸ்லிக்கு அப்புறம் அங்க வந்த பயலுங்களுக்கும் சண்டை வருது. நம்ம ப்ரூஸ்லி விடுவாரா? எல்லா பயலுங்களையும் சல்லி சல்லியா நொறுக்கிடுறாரு. பேரலா ஹீரோயினையும் கடத்திட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம ப்ரூஸ்லியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கொன்னு போடுறாங்க அதே வீட்லயே. நம்ம ப்ரூஸ்லி கரெக்டா வீட்டுக்குள்ள வந்து அவர் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி ரத்தம் படிஞ்சதெல்லாம் மாத்திட்டு வந்து பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சுத்தாங்க. நம்ம இனிமேட்டு இதெல்லாம் விடவே கூடாது. நம்ம குடும்பத்தையே அழிச்சிட்டு அந்த பாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஸ்லி ரிவெஞ்ச் எடுக்கலான்னு ஒரு முடிவோட கத்தி எடுத்து கையில வச்சுட்டு அதை நல்லா ஷார்ப் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே குளத்துல ஒரு மூட்டையை தூக்கி போட்டு அவர் கிளம்புறாரு பாஸ் வீட்டுக்கு. அதுவும் சாப்பிட்டுக்கிட்டே போறாருங்க. செம்மையா அடிப்பாரு. அவர் சாப்பிடுற ஸ்டைலு, அடிக்கிற ஸ்டைலு எல்லா பயலுகளையும் காலி பண்ணிடுறாங்க. அப்புறம் பாஸ்க்கும் ப்ரூஸ்லிக்கும் சண்டை வருதுங்க. சும்மா விடுவாரா ப்ரூஸ்லி? நீ தாண்டா எல்லாத்துக்கும் காரணம்னு வச்சு வச்சு செஞ்சு விட்டுறாரு பாஸ. அவரால் எதுவுமே செய்ய முடியல. அடி வாங்கி வாங்கியே மனுஷன் செத்தே போயிடுறான். அது மட்டும் இல்லாம பேரலல் டைம்ல ஹீரோயினையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறா ஒரு பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணி. அவ போய் போலீஸை கூப்பிட்டு வந்துடுறா. கரெக்டா நம்ம ப்ரூஸ்லியே மாட்டிக்கிறாரு. அப்புறம் என்ன அரசாயி அவரும் உள்ள போயிடுறாரு. தி எண்டுன்னு போட்டு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தை கொஞ்சம் சோகமான எண்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரூஸ்லியோட ஃபர்ஸ்ட் படம்னால இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல எண்டிங் கொடுக்கல போல பயலுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்ல ஆல் கொடுங்க. அப்பதான் நாங்கள் ஃபியூச்சர்ல போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். ஓகே பாய்.